ஒரு சின்ன ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பதிவு இது. நான் வந்து ஒரு பன்னீர் விற்கிறேங்க, ஆந்திராவில் சேல் பண்ணுறேன். டைரியில் கொஞ்சம் ரேட் ஏற்றிட்டாங்க. நான் வந்து ரேட்டு ஏற்றாமலே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் பொண்ணு என்ன சொன்னிச்சு, இது மாதிரி கம்மி ப்ராஃபிட்டுக்கு எதுக்குப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க, பெட்ரோல் செலவு, அலைச்சல், டைம் வேஸ்ட் நிறையா இருக்குது, பாதி பேருக்குள்ளே வாங்கட்டும் பரவாயில்ல, ஆனால் நீங்களும் விலை ஏற்றிடுங்க அப்படின்ச்சு. சரின்ட்டு ஏற்றிட்டேன், விலை ஏற்றிட்டேன். இப்போ வந்து 200 கிலோ விற்றா 10,000 கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். 100 கிலோக்குள்ளே விற்கிட்டோம், 10,000 கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னிச்சு. சரி பார்க்கலாமா, என்னதான் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டேன். ஒரு சிலர் வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு நண்பர் சொல்கிறாரு, வேணான்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வாங்குவாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, வேணான்னு சொன்னவங்களாம் திருப்பி வாங்க ஆரம்பிச்சிக்கிறாங்க. என்ன பார்த்தா, சிலர் வந்து குவாலிட்டி இருக்குதானா, சிலர் வந்து குவாலிட்டிக்காக வாங்குறாங்க. 50% தான் குவாலிட்டிக்காக வாங்குறாங்க. நல்லாயிருக்கும், நம்பர் 1 இருக்கும் நம்மளுக்கு தான், தமிழ்நாட்டு பன்னீர் மில்கில் பண்ணுறது. சிலர் வந்து இந்த டைமிங் கொண்டாந்து கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்குறாங்க. அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ அப்படியே விஷயம், இது கூட இப்படிக்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எதுக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆகுது பாருங்கள். அதாவது ஃபோன் பண்ணால் 5 நிமிஷத்தில் கொண்டு போய் கொடுத்துருவோம். நான் எல்லாம் எங்கள் பையனை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன். அந்த மாதிரி, அதாவது கஸ்டமர் உட்கார வச்சுட்டு ஃபோன் பண்ணுவாங்க, 5 நிமிஷத்தில் கொண்டு போய் இறக்கணும் நான். அந்த மாதிரி ஒரு 25%. இன்னும் 25% என்ன பண்ணுறாங்க, பேமெண்ட் அமௌண்ட் அவர் ஒரு நாள் முன்ன பண்ண சொன்னாக்குள்ளே வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பணம் விட்டு தான் வாங்குறது. நான் கொடுக்குறத விற்றுட்டு பணம் பண்ண வாட்டி பில் டு பில் தான் வாங்குறது. இன்றைக்கி புதுசு கொடுக்குறேன்னா பழசு காசு கொடுத்துருவாங்கன்னு வச்சிங்களேன். அது மாதிரி, அதாவது விற்று அதை டேஸ்ட்டு பணத்தை பார்த்த வாட்டி தான் கொடுக்குறது. அதுக்காக சில 20% வாங்குறாங்க. அதனால் வந்து நானே வந்து ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்கிறத ஒன்று கொடுத்தேன் எல்லாத்துக்குமே. ஒரு சிலர் மட்டும் ஓகே பண்ணாங்க, மீதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எடுத்து வச்சு பாருங்கள், நீங்களே பாருங்கள். நீங்கள் பழசு எப்படி இருக்குது, குவாலிட்டி ருசி இது பழன்னு எப்படி இருக்குது, புதுசு எப்படி இருக்குது பாருங்கள், ஹோல்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது நாமளே சோதிச்சிக்கிறதுக்கு, டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் எப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்கு நானே கம்மி குவாலிட்டி இது ஒன்று விட்டு பார்த்தேன். அதனால் வந்து நாமளே சோதிச்சிக்கிறதுக்கு. அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு இதான்னு வச்சிங்களேன். இப்போ வந்து செலவு கம்மியாகுது, இதாகுது. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோகமாக இருக்கும். நன்றி.